மட்டக்குழி மற்றும் பம்னுகம போலீஸ் நிலையங்களுக்கு கிடைத்த தகவலின் அடிப்படையில் அடையாளம் தெரியாத 3 ஆண்களின் சடலங்கள் மீட்கப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். நேற்று சம்பந்தப்பட்ட போலீஸ் நிலையங்களுக்கு கிடைக்கப்பெற்ற தகவலின் அடிப்படையில் குறித்த சடலங்கள் மீட்கப்பட்டு சடலங்கள் மீதான விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டதாக போலீசார் தெரிவித்தனர். மட்டக்குழி காக்கை தீவு கடற்கரை பகுதியிலும் களனி கங்கையின் முகத்துவாரத்திற்கு அருகிலும் அடையாளம் தெரியாத 2 ஆண்களின் சடலங்கள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன. மற்றொரு ஆணின் சடலம் பம்னுகம எப்பாமுள்ள பகுதியில் நிர்மாணிக்கப்பட்டு வரும் 2 மாடி வீடொன்றின் பின்புற காணியில் கண்டெடுக்கப்பட்டுள்ளது. இந்த 3வது நபர் இறுதியாக கருப்பு நிற சாரம் மற்றும் இளம் நீல நிற குறுகிய கைசட்டை அணிந்திருந்ததாகவும் அவர் 50 முதல் 60 வயதுக்கு இடைப்பட்ட சுமார் 5 அடி 7 அங்குல உயரம் கொண்ட ஒல்லியான உடல் வகை கொண்டிருந்தவர் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சடலங்களின் அடையாளம் இதுவரை உறுதிப்படுத்தப்படவில்லை என போலீசார் குறிப்பிட்டுள்ளனர். மட்டக்குழி போலீசார் விசாரணைகளை மேற்கொண்டு வரும் நிலையில் சடலங்கள் கொழும்பு தேசிய வைத்தியசாலையின் பிரேத அறையில் வைக்கப்பட்டுள்ளன. அதேவேளை பம்னுகம பகுதியில் கண்டெடுக்கப்பட்ட சடலம் திடீர் மரண விசாரணைக்கு பின்னர் ராகம வைத்தியசாலையின் பிரேத அறையில் வைக்கப்பட்டுள்ளதோடு அது தொடர்பான மேலதிக விசாரணைகளை பம்னுகம போலீசார் மேற்கொண்டு வருகின்றமையும் குறிப்பிடத்தக்கது.